மனிதனை வாழ வைப்பது அவனுடைய ஆசைகள் தான். என்ன ஆசைனா, படிக்கும்போது நல்ல மார்க் வாங்கணும், அடுத்தது வேலைக்கு போகணுங்கிற ஆசை, வாலிப வயசு வந்தோடனே கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை. அந்த ஆசையினால தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அடுத்தது பொன் குழந்தை பிறந்தா ஆண் குழந்தை வேணும், ஆண் குழந்தை பிறந்தா பெண் குழந்தை வேணும். குழந்தையே இல்லைன்னா 10 லட்சம் செலவு பண்ணியாவது ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அப்போ இந்த ஆசைகள் தான் மனிதனை வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தது இந்த குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கணும், ஓடிக்கிட்டே இருப்பான் மனிதன். ஆசை 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 தான். பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு நகை சேர்க்கணும், பையனுக்கு இது ஒரு பிளாட் வாங்கணும், இந்த ஆசையில் தான் ஓடுவான். கடைசி கட்டத்தில் பேரன் பேத்தியை பார்க்கணுன்னு ஆசை. இதுக்கு அடுத்தது படுக்கையில் படுத்ததுக்கப்புறம் கூட யார் ஒருத்தர் மனசை விட்டுட்டு இனிமேல் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க சீக்கிரம் செத்துருவாங்க. ஆனால் படுக்கையில் படுத்துக்கிட்டு கூட தன்னம்பிக்கையாக இந்த இடம் வாங்கினியா, அந்த வீடு வாங்கினியா, அந்த நகை என்னாச்சு, ஒரு சீட்டு போடு அப்படின்னு படுத்துக்கிட்டே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு வரவங்க சொல்லுவாங்க, படுத்து கூட இவனுக்கு ஆசை அடங்கலை, இவன் சொத்து காசு பணம்னு பேசிகிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. அதில் மிகப்பெரிய சயின்ஸ் அடங்கியிருக்கு. எப்போ அவனோட ஆசைகள் அவனை விட்டு போகாமல் படுத்துக்கிட்டே இந்த ஆசைகள் அவன் சொல்லி அடுத்தவங்களை செய்ய வைக்கிறானோ அவனுடைய ஆயுள் நீட்டிச்சுக்கிட்டே போகும். எந்த நொடி இவ்வளோ தான், எனக்கு என்ன இருக்குது, நான் இவ்வளோ சம்பாதிச்சேன், எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு மனுஷன் ஒரு நொடி நினச்சிட்டான்னா அவன் 10 நாள் 20 நாள் செத்துருவான். ஆனால் அந்த ஆசைகள் இருக்குது பாருங்கள், எதை பார்த்தாலும் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி கேட்குறவங்க ரொம்ப நாள் உயிரோடு இருப்பாங்க. ஆசைகள் மனிதனை வாழ வைக்கும். இன்னையிலேருந்து நீங்கள் உங்களோட ஆசைகளை நிறைய விஷயங்கள் மேலே போட்டு அதை அடையிறதுக்கு நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. உங்களோட ஆயுள் நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் நல்லாயிருக்கும். ஆனால் அதே சமயம் ஊரை ஏமாற்றி அடுத்தவனை ஏமாற்றி சொத்து சேர்க்கணுன்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் எதிராளியால் காலி பண்ணப்படுவாங்க. இல்லைன்னா அவங்களே யமனை உண்டு பண்ணிக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ளே தீய எண்ணங்களை வளர்க்கும்போது அது ரத்தத்தில் பஞ்சு அவங்கள கொன்னுடும். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.